வணக்கம். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம், அதாவது பிழைப்பூதியம், அரசு ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கமோ அல்லது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அரசாணை சொல்கிறது. அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஆண்டுகள் இதுக்காக ஒருங்கிணைப்பு செய்து இந்த தகவல்களை திரட்டிய திரு ராஜாப்பா சார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஜெயந்தி அவர்களுக்கும் மற்றும் கங்காசேகர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது சட்ட பஞ்சாயத்து இயக்கம். இது 3 ஆண்டுகள் இந்த தொகுத்த இந்த தகவலை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல இங்க வெளியிட்டிருக்குது. இதுல என்னன்னாக்கா 2 விதம். இப்போ அரசு ஊழியர்கள் தப்பு செய்யறாங்க, அவங்க மேல 2 வகையா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று நீதிமன்ற நடவடிக்கை, 2வது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்ற நடவடிக்கையில ப்ரூவ் பண்ணாக்கா அவங்கள பணி நீக்கம் செய்யறது. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்போது அவங்களுக்கு 6 மாசம் சஸ்பெண்டு, இல்லை 1 வருஷம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல அரசாணையில நிறைய அரசாணைகள் போட்டிருக்காங்க. பணியாளர் மற்றும் நிர்வாக துறை அவங்க நிறைய அரசாணைகள் போட்டிருக்கிறாங்க. கடைசியா என்னன்னா 2022 ஒரு அரசாணை என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அரசாணை 81 4/8/22. இதுல இது வரைக்கும் முன்னாடி போட்ட அரசாணைகளின் அடிப்படையில போடப்பட்ட அந்த அரசாணை, அதுல தெளிவா என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு அரசு ஊழியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டால் 6 மாதத்திற்குள் அந்த வழக்கை முடிக்க வேண்டும். அவ்வாறு 6 மாதத்திற்குள் அந்த வழக்கு முடிக்கும் போது அவங்களுக்கு பிழைப்பு ஊதியமாக, சப்சிடன்ஸ் அலவன்ஸாக எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 50% அவங்களுக்கு கொடுக்கணும். 6 மாதத்திற்குள் அந்த வழக்கை முடிக்கல அப்படின்னாக்கா அதன் பிறகு 75% அவங்களுக்கு பிழைப்பு ஊதியம் கொடுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்னால் அந்த வழக்கு காலதாமதமாகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 25% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அந்த அரசாணை சொல்லுது. இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் நடவடிக்கை உரிய காலத்தில் எடுக்கல, அந்த 6 மாசத்துக்குள்ள எடுக்கல அப்படின்னாக்கா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த அரசாணை சொல்லுது. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தெளிவு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா துறை ரீதியா 6 மாசத்துக்குள்ள அவங்க பண்ணணும். நீதிமன்ற நடவடிக்கை இருக்குது, அதுக்கு அடுத்து டிவிஎஸ்சி, இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு அந்த கால வரையறைக்குள் முடிக்கல அப்படின்னாக்கா ஒவ்வொரு 3 மாதமும் அரசாங்கத்துக்கு அந்த துறை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் திருட்டி இருக்கிற அந்த தகவல்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா 20 வருஷம் 25 வருஷம் அவங்க பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு, அதாவது அவங்க லஞ்சம் வாங்கி மாட்டிருப்பாங்க, ஊழல் செய்தி மாட்டிருப்பாங்க, ஒழுங்கினமாக நடந்து மாட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கும் எந்த வேலையும் செய்யாம 75% மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது சும்மா ஒரு 5